வணக்கம் தமிழ் சொந்தங்களே, தமிழ் குடி உறவுகளே. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியால் தமிழர்களுக்கு எதிராகவே நடக்கிறது இந்த ஆட்சி. 4 ஆண்டு காலத்தில் தமிழர்கள் பல உயிர்கள் பலி போயிருக்கிறது. தமிழ்நாட்டை தமிழன் என்று சொல்வதற்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஓடும் பஸ்ஸு அனைத்து மாநிலத்துக்கும் போய் கொண்டிருக்கிறது. என்ன பேரில் போகுது? அரசு பேருந்து நிலையம் போகுது. தமிழ்நாடு எங்கே போனது என்று தெரியவில்லை. அதுபோக பாராளுமன்றத்தில் போய் பேசும்போது மட்டும் எம்பிக்கள் எங்கள் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறீர்கள், எங்கள் சுதந்திர போராட்ட பெயர்களை பிற மாநிலத்தில் சூட்டவில்லை என்று போராடுகிறார்கள். இதே சொந்த மாநிலத்தில் இங்கே இருக்கிற உண்மையான தமிழ் சமுதாயத்தை சார்ந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய பெயரை வைக்கிறதில்ல. இவர்களாக ஒரு சித்தரிப்பை உருவாக்குறாங்க. தமிழ்நாட்டில் பூர்வீக தமிழர்கள் அவர்களுடைய சுதந்திர போராட்ட தியாகிகள் பெயரை வைக்காமல் கலப்படமாக உள்ளவர்கள், பிற மொழியாளர்கள் அவருடைய பெயர்களைத்தான் தொடர்ச்சியாக பேருந்து நிலையமாக இருக்கட்டும், போக்குவரத்து துறையாக இருக்கட்டும், அரசு துறையாக இருக்கட்டும், அதுபோக பாலமாக இருக்கட்டும், அந்த பிற மொழியாளர்களுடைய பெயர் மட்டும்தான் இருக்கிறது. இங்கு இருக்கின்ற பூர்வீக தமிழர்களை எப்படி அழிக்கிறாங்கண்டா, ஜாதி அடிப்படையில் தமிழர்களுக்குள் ஜாதி சண்டையை தூண்டிவிட்டு அவர்களை இழிவுபடுத்த சொல்லி அவர்கள் என்ன பண்ணுறாங்க, நம்ம வாழவே முடியாதனும் போது கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள், இஸ்லாமியர்களாக மாறுகிறார்கள். இந்த தமிழ் சமுதாயத்தை முழுக்க முழுக்க அழித்ததே திராவிடர்களும் ஆரியர்களும். பாரதிய ஜனதா கட்சி ஆபத்தானவர்கள், அதைவிட மிக ஆபத்தானவர்கள் திமுக கட்சி. நீங்கள் 2 கட்சியிலும் பார்த்தீங்கன்னா ஜாதியை வச்சுத்தான் மதத்தை வளர்ப்பார்கள், ஜாதியை வச்சுத்தான் திராவிடத்தை வளர்ப்பார்கள். திராவிடம் என்பது மிக பெரும் ஆபத்தானவர்கள், ஆரியம் என்பவர்கள் மிகப்பெரிய ஆபத்தானவர்கள். தமிழ் சமுதாயம் அழிந்து கொண்டு இருக்கிறதுக்கு காரணமே 100% ஜாதி வெறியை தூண்டி விடுவது, மத வெறியை தூண்டி விடுவது. 2 பேருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமாகத்தானே இருக்கு. பணம் கொடுத்தால் மத கலவரத்தை தூண்டுவார்கள், பணம் கொடுத்தால் ஜாதி கலவரத்தை தூண்டுவார்கள். இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் ஜாதி போடு இருக்குது. அது அனுமதி வாங்காமையே அதிகாரத்தில் வச்சிடுறாங்க. அப்போ அந்த போடு வைக்கையில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சமுதாயம் வச்சா இன்னொரு சமுதாயம் அந்த போடு வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ இங்கே என்னென்னா ஒரு ஜாதி அல்ல, பல சமூகம் இருக்கிறார்கள். அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்களுடைய அடையாளத்தை கொண்டு நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே ஓட்டு வாங்கும்போது எல்லா ஜாதியும் ஒன்றுவாங்க. அதே மாதிரி அந்த சொந்த ஊரில் 10 சமுதாயம் இருக்கும். அந்த ஒரு சமுதாயம் என்ன பண்ணுவாங்கண்டா, இந்த 10 சமுதாயத்தை சேர்த்துக்கிட்டு போடு வைப்பேன், கொடி வைப்பேன், செலவு வைப்பேன். தேர்தல் வரும்போது ஊராட்சி மன்ற தலைவராகுவேன், எம்எல்ஏ ஆகுவேன், எம்பி ஆகுவேன், அமைச்சராகுவேன். எல்லா பதவிக்கும் இந்த 10 சமுதாயத்தை பயன்படுத்திக்கிறோம். ஆனால் ஒரு தேவைன்ற அவன்கிட்ட போய் கேட்டோம்னா நம்மளை ஜாதின்ற முத்திரை குத்தி ஓரமாக வச்சிடும். நம்ம விழிப்புணர்வு இல்லாமல், ஏன்னா ஆதிக்க ஜாதி வெறி பிடிச்சவன் யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். எவன் நம்மளை வெட்டுறானோ, எவன் குத்துறானோ, எவன் கொலை செய்கிறானோ அவனைத்தான் மாமன், மச்சான், பங்காளி, சித்தப்பான்னு சொல்லிவிட்டு நம்ம தூக்கி பிடிப்போம். அவன் கடைசியில் என்ன பண்ணுவான், பதவிக்கு வர்றதுக்கு மட்டும்தான் நம்மளை பயன்படுத்துவான், அதிகாரத்துக்கு வரும்போது மட்டும்தான் நம்மளை பயன்படுத்துவான். திராவிடத்தாலும் நம்மளை வீழ்த்தப்படுவான், ஆரியத்தாலும் நம்மளை வீழ்த்தப்படுவான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆதிக்க கூட்டங்கள். என்னுடைய நோக்கம் என்னென்னா, நான் ஆரம்ப காலத்தில் ஜாதி இயக்கங்கள் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இந்த மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கவும் நம்ம பொது அரசியல் எடுத்துட்டோம். ஜாதி என்பது நிரந்தரம் அல்ல. அது நீங்கள் நாளாக சொந்த சமுதாயத்துக்காரங்களே என்னை ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஏன்னா நான் இங்கே இருக்கிற தமிழ் சமுதாயத்து கூட நெருக்கமாக பழகிறதுனால அவனுக்கு அது பிடிக்காது.
ஏன்னா அவன் வந்து ஜாதி வெறி பிடிச்சவன் கூட, மத வெறி பிடிச்சவன் கூட, பணம் இருக்குதா, பதவி இருக்குதான்னு அவனை தூக்கி பிடிச்சி வாழ்ந்துட்டாங்க. அப்போ வந்து இந்த உலகத்தில் வந்து பணம் இருக்கணும், பதவி இருக்கணும், அதிகாரம் இருந்தால் நம்மளை தூக்கி பிடிப்பாங்க. அதுக்கான வளர்ச்சியை நம்ம உருவாக்கணும். பொதுவாக வந்து திராவிடம் வரக்கூடாது, ஆரியம் வரக்கூடாது. தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க வேண்டுமென்றால் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் ஒன்று திரள வேண்டும். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மதுரை கிழக்கு தொகுதியில் உங்களில் ஒருவனாக வேட்பாளராக களமிறங்குகிறேன். அதிமுகவில் ஜாதி வெறி பிடிச்சவன் வேட்பாளராக வருவேன். திமுகவில் ஜாதி வெறி பிடிச்சவன் வேட்பாளராக வருவேன். பாஜகவில் மத வெறி பிடிச்சவன் வேட்பாளராக வருவேன். காங்கிரஸில் ஜாதி வெறி பிடிச்சவன் வேட்பாளர். இப்படி ஒவ்வொருத்தன் ஓட்டு வாங்கிறதுக்காக வருவேன். பதவி அதிகாரத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க, பணம் கொடுப்பாங்க உங்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிறதுக்கு. இதையெல்லாம் முறியடிக்க வேண்டுமென்றால் உங்களில் ஒருவனாக தமிழகம் முழுவதும் உண்மையாக நேர்மையாக நிற்கக்கூடிய வேட்பாளர்களை வெற்றி பெற வையுங்கள். பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டால் 5 ஆண்டுகள் சுடுகாட்டில் வாழ்வது போல் வாழ வேண்டும். மத பிரச்சனையை தூண்டுபவனும் திராவிடன், ஜாதி பிரச்சனையை தூண்டுபவனும் மத பிரச்சனையை தூண்டுபவனும் ஆரியரும் பாஜகவும். இப்படி திராவிடனை ஆரியனை தூக்கி பிடிச்சது போதும் என்றும் உங்களுக்காகவும் உங்களுடைய உரிமைக்காகவும் தொடர்ந்து போராடுவோம். தமிழ்நாட்டில் தமிழன்தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும். இன்றைக்கி போராட்ட களத்தில் இந்த தமிழ்நாடு 4 ஆண்டு காலம் போராடினவர்கள் மீது வழக்கு, திமுகவை கேள்வி கேட்பவர்கள் மீது வழக்கு, அதே மாதிரி வந்து அனைத்து காவல் நிலையங்களிலும் பொய் வழக்கு தான் அதிகம். ஒரு சொத்து பிரச்சனைனா அந்த சொத்து பிரச்சனைக்கான ஒரு வழக்கு போட மாட்டாங்க. பணத்தை வாங்கி கொண்டு பெண்களை கையை பிடிச்சி இழுத்தான், பாலியல் பலாத்காரம் செஞ்சோம்னு பொய் வழக்குகளை போட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற பாதி காவல் நிலையத்தில் உண்மையான வழக்கே இருக்காது. அத்தனையும் பொய் வழக்குத்தான். பாலியல் வழக்குன்றது போடுறது பூராமே காசை வாங்கிக்கிட்டு கையை பிடிச்சி இழுத்தாங்க, பச்சை குழந்தை அதை பண்ணாங்க, பெரிய ஆளை இதை பண்ணாங்க, காவல்துறை போலீஸை மையத்தடவி மயங்கி விழுந்தாங்கன்ற அனைத்துமே பொய் வழக்கு போட்டு மிரட்டுறது. இதுக்கு காரணம் என்னென்னா போலீஸு லஞ்சம் தலைவரிச்சு ஆடுது. தமிழ்நாட்டில் விழிப்புணர்வோடு இருங்கள். என்றும் உங்களுக்காகவே போராடுவோம். என்றும் உங்களில் ஒருவன் AK பூமிராஜன், தலைவர், தாய்நாடு மக்கள் கட்சி. நன்றி, வணக்கம்.